ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். மத்தேயு 6:20. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாம் நமக்கு மிகவும் பெருமதிப்பானவை என பத்திரப்படுத்தி வைத்திருந்த பலவற்றை சந்தர்ப்ப சூழ்நிலையால் இழந்து போயிருப்போம். இவ்வுலகில் நாம் சேர்த்து வைக்கும் பொக்கிஷங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் அல்லது இழக்க வாய்ப்புண்டு. ஆனால் பரலோகத்தில் சேர்த்து வைக்கும் பொக்கிஷமோ அழியாது. அந்த அழியாத பொக்கிஷம் தான் என்ன? நாம் தேவனுக்காய் செய்யும் பணிகள், மற்றவர்களுக்கு செய்யும் நற்காரியங்கள், நமது விசுவாசம், நாம் ஆதாயப்படுத்தும் ஆத்மாக்கள், தேவையுள்ளவருக்கு செய்யும் உதவிகள், பிறருக்காக ஏறெடுக்கும் ஜபங்கள், இப்படியாக எத்தனையோ நற்காரியங்கள் உண்டு. அவைகள் ஒரு நாளும் அழியாது. அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் சேர்த்து வைக்க பிரயாசப்படும் பணம், சொத்து, நிலம் என எத்தனை இவையெல்லாம் நாம் இந்த உலகத்தில் வாழும் வரைதான். நாம் இந்த உலகத்திற்கு ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கும் பொக்கிஷமோ அழியாது என ஆண்டவர் உறுதியளிக்கிறார். நாம் உபவாசிப்போம், சில நேரங்களில் மாம்ச உணர்வுகளை தவிர்ப்போம், களியாட்டங்களை விட்டு விடுவோம். இவைகள் நல்லதுதான். ஆனால் கஷ்டப்படுவோரை நினைத்து நாம் செய்யும் நற்கிரியைகள் நமக்கு பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கும். நாம் எதை செய்ய போகிறோம்? இவ்வுலகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க போகிறோமா அல்லது பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க போகிறோமா? இன்றே ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். நமது தீர்மானமே நமது முடிவையும் நிர்ணயிக்கும். நாம் தகுதியற்றவர்களாக இருந்தபோது நமக்காக தமது சொந்த குமாரனையே பொக்கிஷமாக தந்தவர் தேவன். அவரது பிள்ளைகளாகிய நமக்கும் அந்த பொறுப்பு உண்டு. நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும், உதார குணம் உள்ளவர்களாகவும் இருப்போம். கிருபை உங்களில் பெருகும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பரமபிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் உதார குணம் உள்ளவர்களாகவும் நாங்கள் நடந்து கொண்டு பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக காணப்படவும் உமக்குள் வாழ்ந்திட எங்களுக்கு கிருபை தந்தருளும். எங்களை காண்பவரே, உமது கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்பிக்கையோடு உம்மிடத்தில் வருகிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு பிரியமானவர்களாக நடக்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் குடும்பங்களிலும், எங்கள் நண்பர்கள், இணைஜன பெந்துக்கள் மற்றும் அண்டை அயலத்தார் குடும்பங்களிலும், இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையான அன்புக்காக இயங்குகிற மக்கள் உண்டு, பசியோடு இருப்பவர்கள் உண்டு, வறுமையோடு போராடுகிறவர்கள் உண்டப்பா. ஒவ்வொரு மக்களுக்கும் தேவன் இரக்கம் செய்து அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. பொல்லாத மனிதர்களிடமிருந்தும் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும், இந்த உலக தீமையிலிருந்து வாலிபர்கள் தங்களை காத்துக்கொள்ளும் ஞானத்தையும் தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் பிரச்சனையினால் தவிக்கிறவர்களுக்கு கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகளை திறந்தள்ளுவீராக. நெடுநாளாய் வேலைக்காக முயற்சிக்கிறவர்களும், வேலை இழந்தவர்களுக்கும், தேர்வுகளை எழுதி வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும், பதவி உயர்வுக்காக, சம்பள உயர்வுக்காக மற்றும் வேலை இடமாறுதலுக்காக முயற்சிப்பவர்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான நோய்களினால் மற்றும் சரீர பலவீனங்களால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் படுக்கையாய் இருக்கிறவர்களுக்காகவும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தேவரீர் இரக்கம் செய்து குறைகள் குற்றங்களை மன்னித்து குணமாக்கிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், ஆண்டிறுதி தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ பலத்தால், தெய்வீக ஞானத்தால் நிரப்பப்பட்டவர்களாக பயமின்றி உற்சாகத்துடன் படித்து தேர்வுகளை திறம்பட எழுதி சிறப்பான மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற உங்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தருவீராக. கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவம் தந்தருளுங்க. நெடுங்காலமாய் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போருக்கும் அன்னாளுக்கு இறங்கின தேவன், சாராளை கடாட்சித்த தேவன், ராகேலை ஆசீர்வைத்த தேவன், சூனேமியாளுக்கு தயவு செய்த தேவன் அற்புதம் செய்திட ஜெபிக்கிறோம். உண்ண உணவின்றி, உடுக்க உடவின்றி, இருக்க இடமின்றி வாடுகிற ஒவ்வொரு மக்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்திடுவீராக. புதிய வீடு வாங்க முயற்சிக்கிறவர்கள், வீடு கட்ட விரும்புகிறவர்கள், புதிய வாகனம் வாங்க விரும்புகிறவர்கள், புதிய தொழில் துவங்க விரும்புகிறவர்களுக்கும், வீடு விற்க விரும்புகிறவர்களுக்கும் தேவ கிருபை வழிநடத்தல் வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வருமானம், முயற்சிகள், எதிர்பார்ப்புகளில், வேலை, தொழில், விவசாயத்தில்,
வியாபாரத்தில் உங்கள் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் தந்தரல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சபைகளுக்குள் அன்பு, ஐக்கியம், ஒருமனம் காணப்படவும், பிரிவினையின் ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படவும், ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய எல்லைகள் விரிவடையவும், பணித்தளங்களில் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், ஆளுகிறவர்கள் உண்மையும் உத்தமமாய் செயல்படவும், மக்கள் ரட்சிக்கப்படவும், அமைதலான வாழ்க்கை வாழவும் தேவ கிருபை வேண்டுமென ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கேற்ற நல்ல பதில்களை தருவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் குற்றங்குறை மன்னியும், ஜெபத்தில் உள்ள குறைகளை மன்னியும், பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.